ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு காப்பீட்டுத்துறை அதாவது இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 500 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ்க்கான சேலரி அப்படிங்கிறது பேசிக் பே அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபாய் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 1, 2025 வரையில முடியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து வரும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது ஒரு அரசு பொது இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்லேருந்து தான் இந்த வேக்கன்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் முழுவதுமே கிட்டத்தட்ட 500 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 500 வேக்கன்சியில் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 40 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு 2 வேக்கன்சி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் நம்மளோட தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 17ஆம் தேதி தொடங்கிடுச்சுங்க. முடிகிறது 1ஆம் தேதி ஜனவரி 1 வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது கூடவே 2 எக்ஸாம் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. ஒன்று டயர் 1, டயர் 2ன்னு 2 எக்ஸாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. 1 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது 27ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 நடக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. டயர் 2ங்கிறது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம். இந்த மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது 2 மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் பற்றி பார்த்தரலாம். 21 ஏஜ்லேருந்து 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்றும் போட்டிருக்காங்க. 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 1994 இருந்து 1ஆம் மாதம் 12ஆம் தேதி 2003க்கு இந்த இடைப்பட்ட வருஷத்தில் பிறந்தவங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸும் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து எனி டிகிரி அப்படிங்கிறது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழில் வந்து நம்ம எழுத படிக்க பேச இந்த 3 விஷயங்களுமே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லேயும் ஒரு டைம் நமக்கு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற பீப்புளுக்கு கண்டிப்பாக தமிழ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. காம்படிஷனை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளே தான் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஏஜில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது அது வந்து அனேபிள் வந்து கொடுத்துக்கோங்க. இது யாருக்கெல்லாம் இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி இவங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் உண்டு. இன்டர்வியூ அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம்லாம் எப்படி அப்போ அட்டன் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, நம்ம டயர் 1 டயர் 2ன்னு 2 நம்ம வந்து பார்த்தோம். இதில் வந்து டயர் 1ல் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இது பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்ஸில் வந்து 100 மார்க் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. என்னென்ன டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், நியூமரிக்கல் அபிலிட்டி இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் வந்து 100, மார்க் வந்து 100. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதில் வந்து எக்ஸாம் நம்ம என்ன லாங்குவேஜில் எழுதுவோம் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டயர் 2ல் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷனும் சேம் அதே போல் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், நியூமரிக்கல் அபிலிட்டி, கம்ப்யூட்டர், இது கூடவே எக்ஸ்ட்ராவாக கம்ப்யூட்டர் நாலேஜும் ஜென்ரல் அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸும் கம்ப்யூட்டர் நாலேஜும் சேர்த்து மொத்தத்தில் 200 மார்க் 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. 120 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்த சேம் அதே தான். எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில் இருக்குது.
நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்மளோட தமிழில் நமக்கு வந்து தமிழில் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியுதா அப்படிங்கிறதும் ஒரு டெஸ்ட்டாக வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளோதான். மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது. அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேரெக்டாக அதுக்கப்புறம் வந்து ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டியது தான். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இதில் போட்டிருக்காங்க. ஒன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், இதில் டயர் 1 எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இதில் எல்லா இடத்துலையுமே டயர் 1க்கான எக்ஸாமுக்கான சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. டயர் 2க்கானது வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC, ST, BWBD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே 100 ரூபாய் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 850 ரூபா அப்படிங்கிறது ஃபீஸ் பே பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் கிளியராக உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.